ஹாய் கைஸ்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில ஸ்டெம் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு கிளியரா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவ பாருங்க. அதே மாரி ஃப்ரீ கிளாஸ் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீடில மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு நீடில மேல் பக்கமே வச்சு கிராஸா வந்து பாதியில வந்து ஆ இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு எங்கே ஃபஸ்ட்டு வந்து நாட் விட்டோமோ அங்கேயே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அதே லைனில் கிராஸாக கொடுக்காம நேராக ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறோம் அடுத்தடுத்தது. அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஸ்டெம் ஸ்டிச் வந்து அழகாக வந்துடும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் வரிசையாக வந்து வந்துடும். ஆனால் வந்து இந்த த்ரெட்டை வந்து எப்போவுமே நம்ம ரைட் சைட் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து லெஃப்ட் சைடு ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து வேறு ஷேப்பில் வந்து த்ரெட்டு போயிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, இல்லை ரைட் சைடில் அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தான் கிராஸாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதே லைன்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். கொஞ்சம் தள்ளி நம்ம நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணி முடித்த இடத்துலையே வந்து மறுபடியும் நீடியில் எடுக்கிறோம். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து கிராஸாக அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் போடணும். ஏன் வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி போடக்கூடாது அப்படின்னா, இது மாதிரி கரெக்டாக பின்னல் மாதிரி வராது. ஸோ அதுக்காக தான் லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, இல்லைனா ரைட் சைடில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஸ்டிச் வரும். ஸோ இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெம் ஸ்டிச் இவ்வளோ தான். ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறது ஈஸி. பட் அதை வந்து ஒரு ஷேப்ஸில் போடுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதுவுமே நான் வந்து இந்த கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு ஷேப்ஸும் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அது எப்படி போடணுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ கடைசியை முடிக்கும்போது கொஞ்சம் தள்ளி த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு. எடுத்துட்டு அந்த லைனில் என்ன பண்ணணும், மறுபடியும் கொஞ்சம் தள்ளி கிராஸாக அந்த லைனை விட்டு கொஞ்சம் தள்ளி கிராஸாக வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ வந்து நமக்கு அந்த த்ரெட்டு சைடில் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்தது வந்து கரெக்டாக அந்த லைன் மேலேயே நம்ம கொடுக்குறோம். அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே தான் இருக்குது. ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைட்லேயே தான் அந்த த்ரெட் இருக்கணும், இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லைன் மேலேயே தான் அடுத்தடுத்தது வரணும். ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் கிராஸாக லைன் விட்டு கிராஸாக அந்த நீடியில் இன்சர்ட் பண்ணணும். அடுத்தடுத்தது வந்து அந்த லைன் மேலேயே தான் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி ஸ்டெப்பில் முடித்ததுக்கு ஒட்டின மாதிரியே வந்து அடுத்த ஸ்டிச்சு நீடியில் எடுக்கணும். ஓகேங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் புரிஞ்சுட்டு கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிரும். கரெக்டாக அந்த லைன் மேலேயே இருக்கும். ஓகேங்களா? அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது ரொம்ப லாங்காக எடுத்துடாதீங்க. கொஞ்சம் எப்பயுமே ஆரி ஒர்க்கில் நம்ம சொல்கிற மாதிரி தான் கர்வ் பாயிண்ட் வரும்போதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டிச் போடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் சின்ன சைஸை லாங்காக போட்டிங்கன்னா ஷேப்ஸ் மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்து இன்சர்ட் பண்ணி போடுங்க. இப்போ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாமே நம்ம போட போகிறோம். அந்த த்ரெட்டை மட்டும் ரைட் சைடில் வர மாதிரியோ இல்லை லெஃப்ட் ஹேண்ட்லேயோ பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கடைசியாக முடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த த்ரெட்டுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணுறோம். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாருங்கள், இன்சர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஷேக் ஆகுது. கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் தெளிவாக இது தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது தான். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா லைனுக்கு கிராஸாக வந்து நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், அந்த த்ரெட்டு கிராஸாக வந்துருச்சு நமக்கு. இந்த மாதிரி ஷிக் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி இழுத்து விடுங்க. அந்த முடிச்சு வந்து போயிடும். த்ரெட்டை வந்து கட் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், கிராஸாக வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு முடித்தோம் இல்லையா, அதுக்கிட்டேயே வந்து கொஞ்சம் தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணி முடிக்கிற இடத்துலையே வந்து நீடியில் மேலே எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த த்ரெட்டும் ரைட் சைடில் இருக்குது. இப்போது கரெக்டாக வந்துடுச்சு. இதே மாதிரி தான் இது ஃபுல்லாமே நம்ம போடணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி எடுக்கணும், அவ்வளோதான்.
இப்படி எடுத்தீங்கனாவே அது ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கிடச்சிரும். இது வந்து ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சாக தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபில்லிங் ஸ்டிச் கிடையாது. அவுட்லைன்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இந்த தண்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லீஃப் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஷேப் கொடுக்கலாம் அவுட்லைனுக்காக. ஃப்ளவருக்குமே நீங்கள் கொடுக்கலாம் அவுட்லைனுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாமே இதே மெத்தடே தான். அதனால தான் உங்களுக்கு இந்த ஃப்ளவரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து கர்வ் பாயிண்ட்டும் வருது, ரவுண்ட் ஷேப் வருது, ஸ்ட்ரெயிட் லைனும் நான் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதனால தான் இந்த ஷேப்பில் நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ப்பான இடம் வருது அப்படின்னா, ஷார்ப்பான இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி இப்போ ஒரு ஷார்ப் முடி வருது அப்படின்னா, அங்கேயே எண்டு நாட் போட்டுறணும். மறுபடியும் அடுத்த ஷார்ப்பை கன்டின்யூ பண்ணும்போது, அப்படியே அடுத்தது ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி கொண்டு வந்தீங்களோ, அதே மாரி கன்டின்யூ குடுக்கணும். இப்படி குடுத்துட்டிங்கன்னா, அது வந்து கரெக்ட் ஆயிடும். மித்தபடி அதில் வேற ஒண்ணும் பெருசா கிடையாது. ஸோ, நான் அதனால தான் அது குடுக்கல. ஸோ, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். நீங்க இப்போ நல்லா டீப்பா பார்த்து கரெக்ட்டா போடுங்க. அவ்வளோதான், இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது. இப்போ வந்து அடுத்த லைனுக்கு போம்போது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அந்த மேல இருக்கு இல்லையா, அங்க தான் நீங்க எடுக்கணும். ஓகேவா? கீழேருந்து எடுக்க தேவையில்ல. ஒரு ஃப்ளவர், ஒரு பெடல் நீங்க முடிச்சிட்டிங்கனாவே போதும். இப்போ எண்டு கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுவும் பாருங்க. இப்போ ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. அந்த ஃப்ளவர் ஷேப் அவ்வளோ நீட்டா உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதே மாரி தான் நீங்க போடணும். நான் ஏன் நீடில்ல வந்து த்ரெட்ட சுத்துற மாரி உங்களுக்கு தெரியுதுன்னா, நான் ரைட் சைட்ல வந்து த்ரெட்ட இழுத்து விடுறேன். அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்க எந்த சைட்ல வேணாலும் உட்காந்துட்டுருங்க. த்ரெட்டு நீடிலோட ரைட் சைடில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பில் கிடைக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். த்ரெட்டை நான் நீடியில் வந்து எப்படி அந்த லைன் மேலே கொண்டு வரேன் அப்படின்னு, த்ரெட்டு எந்த சைடு இருக்குங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ரைட் சைடில் போட்டாச்சு. இப்போ த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அதேமாதிரி ஆரி ப்ரொஃபஷனல் கிளாஸும் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க.